அந்த நாள் மே 7, 2020 கேரளா. அன்னைக்கு மார்னிங் அரௌண்ட் 7 AM கிட்ட கொல்லம் சிட்டில இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. 25 வயதான டிஃபரெண்ட்லி ஏபிள்டு உத்ரா அப்படிங்கிற லேடிய அன்கான்சியஸ் ஸ்டேட்ல அவரோட ஹஸ்பண்டும் பேரண்ட்ஸும் அவங்களோட ஒரு வயசு குழந்தைய தூக்கிட்டு பதறி அடிச்சுட்டு கூட்டிட்டு வராங்க. உத்ராவை செக் பண்ண டாக்டர் இவங்க இறந்து கிட்டத்தட்ட 6 இருந்து 7 மணி நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நைட் டின்னர் முடிச்சுட்டு தூங்க போன உத்ரா காலையில பாக்குறப்ப பிணமா இருந்திருக்காங்க. உத்ராவோட இறந்த உடலை செக் பண்ண டாக்டர் ஒரு டெட்லி வெனமஸ் ஸ்னேக் பைட் தான் உத்ராவோட இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆக்சிடென்டல் டெத் அப்படிங்கறதால ஹாஸ்பிட்டல் இருந்து போலீஸுக்கு இத பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது. இப்ப இந்த கேஸ்ல டாக்டர் உட்பட எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் 2 monthsக்கு முன்னாடி தான் மார்ச் 2ஆம் தேதி ரசல்ஸ் வைப்பர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொடிய விஷம் இருக்க பாம்பு உத்ராவை கடிச்சிருக்கு. அதுலயும் அதோட விஷம் ரொம்பவும் டீப்பா உத்ராவோட உடல்ல இறங்கி இருக்கு. பொதுவா ஒரு மனுஷனை விஷம் இருக்க பாம்பு கடிக்குதுன்னா அதோட பாய்சன் 10 மில்லிமீட்டருக்குள்ளதான் ஹியூமன் பாடிக்குள்ள இன்ஜெக்ட் ஆகும். ஆனா உத்ராவுக்கு அதுக்கு மேல டீப்பா இறங்கி இருக்கு. பாம்பு கடிச்சு மார்ச் 2ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன உத்ரா ட்ரீட்மெண்ட் முடிச்சு 52 days அப்சர்வேஷன்ல தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 22ஆம் தேதி எந்திரிச்சு நடக்க கூட முடியாத நிலையில தான் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவங்களோட அம்மா வீட்டுல ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க. அங்க இருந்து சரியா 14 daysல, அதாவது மே 6ஆம் தேதி இரவு மறுபடியும் கோப்ரா அப்படிங்கிற கொடிய விஷம் இருக்க பாம்பு உத்ராவை கடிச்சிருக்கு. இந்த பாம்பும் இதுக்கு முன்னாடி கடிச்ச பாம்பு மாதிரியே ரொம்பவும் டீப்பா அதோட விஷத்தை உடம்புல இறக்கி இருக்கு. ஏற்கனவே பாம்பு கடிச்சு நடக்க கூட முடியாத நிலையில வீட்டுல இருந்த உத்ராவை மறுபடியும் பாம்பு கடிச்சப்ப அவங்க கொஞ்ச நேரத்திலேயே இறந்திருக்காங்க. மறுநாள் மார்ச் 7ஆம் தேதி காலையில உத்ராவோட அம்மா அவங்கள எழுப்பி பார்த்தப்பதான் உத்ரா மூச்சு பேச்சு இல்லாம இறந்ததை கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுல இருந்து எல்லாரும் சேர்ந்து உத்ராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த கேஸ்ல டாக்டருக்கும் சரி போலீசாருக்கும் சரி ஒரு முக்கியமான சந்தேகம் வருது. பாம்பு உத்ராவோட லெஃப்ட் ஹேண்ட்லயே பக்கத்து இடத்துல 2 வாட்டி கடிச்சிருக்கு. கேன் யூ இமேஜின்? ஒருத்தர் தூங்கி இருக்கிறப்ப பாம்பு அவரை கடிக்குது அப்படின்னா யாரா இருந்தாலும் தூக்கத்துல இருந்து உடனே எந்திரிச்சு அந்த இடத்தை விட்டு அசைஞ்சு இருப்பாங்க. சோ பாம்பு மறுபடியும் செகண்ட் டைம் கடிக்குது அப்படின்னா அது நிச்சயமா வேற இடமா தான் இருக்கும். இது ஒரு சின்ன சந்தேகமா இருந்தாலும் போலீஸ் அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு எடுத்துக்காம உத்ராவோட இறந்த உடலை ஃபாரன்சிக் லேபுக்கு விசேரா டெஸ்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. பொதுவா இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேஸ்ல பாய்சன் ஆர் டிசீஸால இருந்தவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்துவாங்க. இது மூலமா கேஸ் ஆஃப் டெத் அண்ட் ஆல்சோ அவங்க உடல்ல என்ன மாதிரியான பாய்சன் இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட்ல தான் இந்த கேஸையே புரட்டி போட்ட ஒரு உண்மை தெரிய வருது. உத்ராவோட ஸ்டொமக்ல இருந்து ஸ்லீப்பிங் பில்ஸோட ட்ரேசஸ் கண்டுபிடிக்கப்படுது. தட் மீன்ஸ் உத்ரா பாம்பு கடிச்சு இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. சோ உத்ரா மயக்கத்துல இருந்தப்ப பாம்பு கடிச்சதுனால தான் ஒரே இடத்துல 2 வாட்டி கடிச்சிருக்கு. உத்ராவுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவங்களோட அம்மா தான் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கூட இருந்து செஞ்சிருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்ததும் 4 பேர் தான். உத்ராவோட ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட 1 வயசு பையனும் உத்ராவோட அம்மா அப்பா மட்டும் தான் இருந்திருக்காங்க. போலீஸோட பிரைமரி சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இப்ப இந்த 4 பேர் தான் இருக்காங்க. இந்த கேஸ்ல போலீஸால நம்ப முடியாம இருந்த ஒரே விஷயம், அடோர்ல இருக்க உத்ரா ஹஸ்பண்டோட வீட்லயும் சரி கொல்லம்ல இருக்க உத்ராவோட பேரண்ட்ஸ் வீட்லயும் சரி எப்படி சொல்லி வச்ச மாதிரி 2 இடத்துலயும் ஹை வெனமஸ் ஸ்னேக் வந்திருக்கு. அதுலயும் சரியா உத்ராவை மட்டும் தாக்கி இருக்கு. பொதுவா இந்த மாதிரியான அதிக விஷம் இருக்க பாம்பு காட்டு பகுதிக்குள்ள தான் இருக்கும். அது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? அதுவும் 1 வாட்டி இல்ல 2 வாட்டி. அந்த 2 பாம்பும் வெறித்தனமா கோபத்தோட கடிச்சிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தற்காப்புக்காக கடிக்கிற எந்த ஒரு பாம்பும் இவ்வளவு ஆழமா அதோட விஷத்தை இறக்காது அப்படிங்கிறது சயின்டிபிக் ட்ரூத். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் a case இன்வெஸ்டிகேஷனுக்காக பாம்புக்கே DNA டெஸ்டிங் கண்டக்ட் பண்ணி இருக்காங்க. இப்படி பல ஐப்ரோ ரைசிங் மூமெண்ட்ஸ் அண்ட் பல கேள்விகளோட தொடங்கின போலீஸோட இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிகேஷனையும் உத்ரா இறப்புல இருக்க மர்ம முடிச்சுகளை அவிழ்த்து உண்மையிலேயே இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த்.
ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்த அஞ்சல் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த எஸ்ஐ புஷ்பகுமார் உத்ராவோட இறப்ப அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லி 174 சிஆர்பிசியில எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அண்ட் இந்த கேஸும் இப்ப கிரைம் பிரான்ச்சுக்கு மாறுது. கிரைம் பிரான்ச் டெபியூட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் ஏ அசோகனோட தலைமையில தான் இந்த விசாரணையை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தொடங்குது. 2வது முறையா மே 6ஆம் தேதி உத்ராவை கடிச்ச பாம்பு உத்ரா இருந்த அதே ரூம்ல இருந்தும் போயிருக்கு. அந்த பாம்பை போட்டோ எடுத்துட்டு அதை அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே புதைச்ச போலீஸ் சம்பவம் நடந்த வீட்டையும் இன்ச் பை இன்ச் போட்டோகிராஃப் எடுக்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், போலீஸ் உத்ராவோட ரூம்ல இருந்து அவங்க ஸ்டொமக்ல கிடைச்ச ட்ரேசஸோட அதே 2 ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸை ரெக்கவர் பண்றாங்க. இத பத்தி அவங்க வீட்டுல விசாரிக்கிறப்ப உத்ராவுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிற ஹேபிட் இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் அது ஏர் கண்டிஷன் ரூமா இருந்ததால விண்டோஸும் க்ளோஸா தான் இருந்திருக்கு. சோ வெளியே இருந்து பாம்பு உள்ள வரத்துக்கு சான்ஸே இல்ல. இப்படி ஒவ்வொரு விஷயமும் உத்ரா ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல இருந்த போலீஸோட சந்தேகத்தை பில் பண்ணிட்டே வருது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விட்னஸ் எதுவும் இல்லாததுனால இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் தான் இந்த கிரைமை கிராக் பண்றதுக்கு ரொம்பவும் முக்கியமா இருந்திருக்கு. இப்ப போலீஸ் உத்ராவை அட்டாக் பண்ண ரசல்ஸ் வைப்பர் அண்ட் கோப்ராவோட நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி பாவா சுரேஷ் அப்படிங்கிற ஸ்னேக் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்சிடென்ட் நடந்த அடோர் அண்ட் கொல்லம்ல இருக்க 2 வீட்டையும் வந்து பார்த்த ஸ்னேக் எக்ஸ்பர்ட் சுரேஷ் 2 வீட்லயும் பாம்பு தானா வந்திருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்னேக் பைட் இன்சிடென்ட் நடந்த அடோர்ல இருக்க சூரஜோட வீடு 2nd ஃப்ளோர்ல இருக்கு. பட் ரசல்ஸ் வைப்பரால அவ்வளவு உயரத்துக்கு ஏறி வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கொல்லம்ல நடந்த 2nd இன்சிடென்ட்ல ஏர் கண்டிஷன் ரூமுக்குள்ள எக்ஸ்டர்னல் ஹெல்ப் இல்லாம கோப்ராவால உள்ள வந்திருக்க முடியாது அப்படின்னும் அதோட இன்னொரு டெரிஃபைங் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கறாரு. ஆக்சுவலி கோப்ரா ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டெட்லியஸ்ட் ஸ்னேக்ஸ். கோப்ரா உத்ரா ரூம்ல இறந்து கிடந்ததுக்கான காரணம் அந்த கோப்ராவை கட்டாயப்படுத்தி தான் தூங்கிட்டு இருந்த விக்டிமை கடிக்க வச்சிருக்கணும். அப்படி கோப்ராவை ஃபோர்ஸ்ஃபுல்லி ஹேண்டில் பண்ணப்பதான் அது இறந்து இருக்கணும் அப்படின்னு சுரேஷ் அவரோட கெஸ்ஸிங்க போலீஸ் கிட்ட சொன்னாரு. அண்ட் இன்னொரு பக்கம் டாக்டரும் பாம்போட பல்லு உத்ராவோட உடம்புல நார்மல் டெப்த்தை விட ரொம்பவும் ஆழமா இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப பாம்பு ஏதோ ஒரு தூண்டுதலோட அடிப்படையில தான் உத்ராவை தாக்கி இருக்கணும் அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்றாங்க. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக போலீஸ் புதைச்ச பாம்போட கார்கஸை எக்ஸாமின் பண்ணி ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனுக்காக அனுப்புறாங்க. டெட் அனிமல்ஸோட பாடியை தான் கார்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோப்ராவோட விஷத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும், எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அது எப்படி மனிதர்களை தாக்கும், அதோட ஃபேங்ஸ் சைஸ் அதாவது கோரை பற்களோட அளவு எப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமா ஸ்டடி பண்றாங்க. அந்த பாம்போட நீளம் கிட்டத்தட்ட 80 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்திருக்கு. விஷத்தை இன்ஜெக்ட் பண்ற பாம்புகளோட பற்கள் தான் ஃபேங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாம்போட ஃபேங்ஸ் சைஸை வச்சு பார்க்கறப்ப உத்ரா பாடியை செக் பண்ண டாக்டர் சொன்ன மாதிரியே பாம்பு வெறித்தனமா கோவத்துல இருக்கிறப்ப தான் உத்ராவை கடிச்சிருக்கு அப்படின்னு கார்கஸை எக்ஸாமின் பண்ண டாக்டரும் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ பாம்பு தானா வந்து உத்ராவை கடிக்கல அப்படிங்கிற சயின்டிபிக் எவிடன்ஸை போலீஸ் இப்ப கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸோட மேற்பார்வையில ஸ்னேக் கார்கஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாம்போட டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்டையும் இன்வெஸ்டிகேஷனுக்காக எடுத்துக்கிறாங்க. இப்ப பாம்பு தானா வந்து கடிக்கலனா அப்போ அங்க இருந்து அந்த பாம்புக்கு உந்து சக்தியா இருந்தது யாரு அப்படிங்கறத போலீஸ் இப்ப கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரியான ஒரு வெனாமஸ் ஸ்னேக்கை ஹேண்டில் பண்ணணும்னா நிச்சயமா அவங்க ஸ்னேக்கை நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கணும். போலீஸ் அது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல தான் மே 21ஆம் தேதி உத்ராவோட பேரண்ட்ஸ் விஜய் கணேசன் அண்ட் மணிமேகலை இவங்க 2 பேரும் அஞ்சல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. உத்ராவோட இறப்புல எங்களுக்கு அவரோட கணவர் சூரஜ்குமார் மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி அதுக்கு சம்பந்தமான 2 இன்சிடென்ட்டை போலீஸ் கிட்ட முன்வைக்கிறாங்க. நம்பர் 1, சூரஜ்குமார் ஒரு லேட் ரைசர். பட் சரியா உத்ரா இறந்த நாள் அன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமாவே எந்திரிச்சு வெளியே கிளம்பி இருக்காரு. அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் உத்ராவோட அம்மா ரூமுக்கு போய் அவங்க பொண்ணு எந்திரிக்காம அன்கான்சியஸ் ஆகி இருக்கிறத பார்த்திருக்காங்க. 2வது விஷயம், சூரஜ்குமார் இந்த மாதிரி வெனாமஸ் ஸ்னேக்கை ஹேண்டில் பண்றதுல எக்ஸ்பர்ட் அப்படின்றத உத்ராவே எங்க கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில சூரஜ்குமாரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க.
வராங்க. சூரஜ்குமாருக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் அவரை உத்ரா இறப்போட கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. முதல் விஷயம், சூரஜோட காரை இன்ஸ்பெக்ட் பண்ணப்ப காரோட ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே இருந்து உத்ரா ஸ்டொமக்ல இருந்த ட்ரேசஸோட டேப்லெட் ஸ்ட்ரிப் கிடைக்க வருது. அடுத்ததா சூரஜோட போனை வாங்கி செக் பண்ணி பார்த்தப்ப அதுல சோஷியல் மீடியா, குரோம் அப்படின்னு எல்லா அப்ளிகேஷன்லயும் சர்ச் ஹிஸ்டரி டெலீட் ஆகி இருக்கிறத போலீஸ் நோட் பண்றாங்க. அத டிஜிட்டல் ஃபாரன்சிக் டூல்ஸ் மூலமா ரிட்ரீவ் பண்ணப்பதான் சூரஜ் வசமா சிக்கியிருக்கான். சூரஜ் வினமஸ் ஸ்னேக்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, அது எங்க இருக்கும், அதோட விஷத்தன்மை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அதை எப்படி வாங்க முடியும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணியிருக்கான். இதை பத்தி போலீஸ் சூரஜ் கிட்ட விசாரிச்சப்ப அதுக்கு அவன், எனக்கு ஸ்னேக்ஸ் பத்தி ஸ்டடிஸ் பண்றதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்னேக்ஸை பத்தி தேடி படிச்சுட்டு இருப்பேன், இது என் மனைவிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை இழந்த சோகத்துல அப்படியே அழவும் ஆரம்பிக்கிறான். ஆனா போலீஸுக்கு என்னவோ சூரஜ் மேல இருந்த சந்தேகம் மட்டும் குறையவே இல்லை. சந்தேகத்தின் அடிப்படையில போலீஸ் சூரஜ்குமாரை மே 24 அரெஸ்ட் பண்ணி விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. போலீஸோட விசாரணையில இவ்வளவு நாளா மனைவியை இழந்த சோகத்துல இருக்கிறதா போலி கண்ணீரோட சுத்திட்டு இருந்த சூரஜ் மொத்தமா காலியானா. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் பண்ண எல்லா கிரைம் வேலையையும் ஒத்துக்க ஆரம்பிச்சான். தன்னோட மனைவியை கொலை பண்றதுக்காக ரொம்பவும் கிளீனா ஒரு பிளான் போட்டு அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருக்கான். வைஃபை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண சூரஜ் முதல்ல பிளான் பண்ணதே அந்த கொலை பார்க்கறதுக்கே விபத்து மாதிரியே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். அப்பதான் அவனுக்கும் இதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தெளிவா பிளான் பண்ணியிருக்கான். பொதுவா கேரளால இந்த மாதிரி பாம்புகள் வீட்டுக்குள்ள வர்றது ஒன்னும் ரேரான விஷயம் கிடையாது. சோ பாம்பு விட்டு உத்ராவை கடிக்க வச்சு கொலை பண்ணா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். அதுக்காக தான் அவனோட போன்ல விஷ பாம்புகள் பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி எந்தெந்த பாம்பு எவ்வளவு விஷத்தன்மையோட இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பாம்பு பத்தி எல்லா விஷயங்களையும் தேடி படிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம சூரஜ்க்கும் விஷப்பாம்புகளை ஹேண்டில் பண்ற விதமும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. சோ லோக்கல்ல விஷப்பாம்புகளை பிடிக்கிற ஆட்களை தேடி பிடிச்சு அவங்க கிட்ட இருந்து பாம்பு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். சோ லோக்கல்ல விஷப்பாம்புகளை பிடிக்கிற ஒருத்தர் கிட்ட இருந்துதான் சூரஜ் அந்த 2 விஷப்பாம்புகளையும் வாங்கியிருக்கான். அப்படி வாங்கின அந்த சைக்கோ வினோதமான இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கான். முதல்ல பிப்ரவரி 19 குமார் கிட்ட இருந்து வாங்கின வைப்பரை ஒரு பிளாஸ்டிக் ஜார்ல போட்டு அதுக்கு உணவு தண்ணின்னு எதுவுமே கொடுக்காம பட்னியா போட்டு வச்சிருக்கான். அப்பதான் அந்த பாம்பு வெறியோட சீறி பாஞ்சி ஆழமா தன்னோட விஷத்தை உள்ள இறக்கும் அப்படின்னு அந்த சைக்கோ இப்படி பண்ணியிருக்கான். இப்படியே ஒரு 12 நாளைக்கு அப்புறம் சரியா மார்ச் 2 உத்ரா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்ப பிளாஸ்டிக் ஜார்ல இருந்த வைப்பரை கிச்சனுக்குள்ள ஓபன் பண்ணி விட்டுட்டு சூரஜ் மட்டும் வெளியே கிளம்பி போயிருக்கான். வீட்டுல குழந்தையோட தனியா இருக்க உத்ரா அந்த பாம்பை பார்த்ததும் பயத்துல கத்த ஆரம்பிச்சிருக்கா. அந்த பாம்பு போக வழி இல்லாம அங்கேயே கொஞ்ச நேரம் சுத்திட்டு இருந்திருக்கு. ஹால்ல குழந்தை மட்டும் தனியா இருக்கிறதால எங்க அந்த பாம்பு குழந்தைய போய் கடிச்சிருமோ அப்படின்னு பயந்து போன உத்ரா குழந்தைய ஓடி தூக்க போயிருக்கா. அப்பதான் அந்த பாம்பு சரியா உத்ராவோட கால்ல கடிச்சிட்டு வெளியே போயிருக்கு. பாம்பு கடிச்சதுமே வழியில துடிச்சு போன உத்ரா கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போன சூரஜ் இந்நேரம் பாம்பு கடிச்சு உத்ரா இறந்திருப்பா அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் நேரத்திலேயே வீட்டுக்கு திரும்பி இருக்கான். பாம்பு கடிச்சு நேரமானதுனால எப்படியும் உத்ரா இறந்துருவாங்க அப்படின்னு நினைச்ச சூரஜ் இப்ப ரொம்ப நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு உத்ராவை ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றப்ப உத்ராவோட பல்ஸ் ரொம்பவும் லோவா தான் இருந்திருக்கு. டாக்டரும் உத்ராவை சேவ் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்பவும் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த பாம்போட விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்து கொடுக்கப்பட்டு தொடர்ந்து உத்ரா 2 வீக்ஸ் வரைக்கும் ஐசியூல தான் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்திருக்காங்க. அது வரைக்கும் உத்ரா எப்படியோ இறந்துருவா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சூரஜ்க்கு பெரிய இடியே வந்து இறங்கின மாதிரி உத்ரா கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஐசியூல இருந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண உத்ராவை க்ளோஸ் அப்சர்வேஷன்ல வச்சு தொடர்ந்து 52 நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 22 டிஸ்சார்ஜ் ஆன உத்ராவை கொல்லம்ல இருக்க அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்லயே வச்சு தீர்த்து கட்ட சூரஜ் முடிவு பண்ணியிருக்கான். இதுக்காக சூரஜ் உத்ரா டிஸ்சார்ஜ் ஆன 2 நாள்ல ஏப்ரல் 24 மறுபடியும் இன்னொரு விஷப்பாம்பான கோப்ராவை வாங்கியிருக்கான். சூரஜ் உத்ரா ரெக்கவர் ஆயிட்டு வர இந்த நேரத்துல மறுபடியும் பாம்பை விட்டு கடிக்க வச்சா நிச்சயமா உடனே இருந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கான். இப்படி பிளான் போட்டு மறுபடியும் 10,000 rupees கொடுத்து குமார் கிட்ட இருந்து கோப்ராவை வாங்கியிருக்கான். இந்த பாம்பையும் அதே மாதிரி பிளாஸ்டிக் ஜார்ல வச்ச சைக்கோ சூரஜ் அதுக்கும் ஃபுட் கொடுக்காம 11 days அடைச்சு வச்சிருக்கான். ஆனா இந்த தடவை சூரஜ்க்கு பாம்பை விட்டு கடிக்க வைக்கிற அவனோட பிளான்ல
ஒரு சிக்கல் இருந்திருக்கு. உத்ரா பாம்பை பார்த்ததும் கத்த ஆரம்பிச்சுட்டா வீட்டுல இருக்கிறவங்க சத்தம் கேட்டு வந்து உத்ராவை சேவ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ சூரஜ் இதுக்கும் தனியா ஒரு பிளானை போட்டு வீட்டுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் உத்ராக்கு கொடுக்கறதுக்காக ஒரு டம்ளர் பால் கொண்டு வந்திருக்கான். எஸ், அதுலதான் சூரஜ் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸை கலந்து கொடுத்து உத்ராவை மயக்கமாக வச்சிருக்கான். உத்ரா பால் குடிச்சு முடிச்சதும் அந்த டம்ளரை கொண்டு போய் தடையமே இல்லாம கழுவியும் வச்சிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு உத்ரா டீப் ஸ்லீப்புக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் தூங்கினதை கன்ஃபார்ம் பண்ண சூரஜ் பிளாஸ்டிக் ஜார்ல வச்சிருந்த பாம்பை உத்ரா இருந்த ரூமுக்குள்ள விட்டுருக்கான். வெளியே வந்த அந்த பாம்பு உத்ரா கிட்ட போகாம வேகமா ஊர்ந்து போய் ஒரு மூலையில நின்னு இருக்கு. அது ரொம்ப நேரமா நகராம ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்ததால அதை உத்ரா கிட்ட கொண்டு போக முயற்சி செஞ்சுட்டு இருந்திருக்கான். என்ன செஞ்சும் அது அசையாம அப்படியே தான் இருந்திருக்கு. பாம்பை பக்குவமா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச சூரஜ் அந்த கோப்ராவை கையால எடுத்து அதை வற்புறுத்தி உத்ராவோட கையில கடிக்க வச்சிருக்கான். பாம்போட விஷம் நல்லா ஸ்ட்ராங்கா இறங்கணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ந்து 2 வாட்டி கடிக்க வச்சிருக்கான். அப்படி இந்த பாம்பை அழுத்தி கம்பல் பண்ணதுனாலையும் பிளஸ் அது ரொம்ப நாளா உணவு கூட இல்லாம இருந்த காரணத்தினாலையும் அங்கேயே அது இருந்தும் போயிருக்கு. ஆல்ரெடி ஒரு பாம்பு கடிச்சு ட்ரீட்மெண்ட்ல இருந்த உத்ரா இப்ப மறுபடியும் இந்த கோப்ரா கடிச்சதும் கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிருக்காங்க. ஃபைனலி பிளான் சக்சஸ் ஆன சந்தோஷத்துல நிம்மதியா தூங்கின சூரஜ் என்னைக்கும் இல்லாம மறுநாள் காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு வெளியே கிளம்பி இருக்கான். அதுக்கப்புறம் தான் உத்ராவோட அம்மா விக்டிமோட கண்டிஷனை பார்த்து சூரஜ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி உடனடியா வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு போனவன் நல்லா ஒரு நடிப்பை போட்டு உத்ராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்திருக்கான். இப்படி 4 மாசமா பண்ண எல்லா ஃப்ராடு தனத்தையும் சூரஜ் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறான். இப்ப போலீஸ் சூரஜ் பாம்பு வாங்கினதா சொன்ன அந்த ஸ்னேக் கேப்சரை பிடிக்கிறதுக்காக அங்க லோக்கல்ல விஷப்பாம்புகளை பிடிக்கிற ஆட்களோட லிஸ்ட்டை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சூரஜ் போலீஸ் கிட்ட அந்த ஸ்னேக் கேப்சரோட நேம் கூட தெரியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். சோ அந்த ஸ்னேக் கேப்சரை பத்தி எந்த ஒரு டீடைலுமே தெரியாத போலீஸ் லோக்கல்ல பாம்பு பிடிக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மே 26 சூரஜ் கிட்ட 2 பாம்புகளையும் வித்த சவருகவு சுரேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு ஸ்னேக் கேச்சரை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. குமார் சூரஜ் கிட்ட 2 பாம்புகளையும் வித்ததா விசாரணையில ஒத்துக்கிறான். அதே மாதிரி இறந்த கோப்ராவோட போட்டோவை சூரஜ் கிட்ட காட்டி அது அவன் கொடுத்த பாம்பு தானா அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சூரஜ் உத்ராவை பாம்பு வச்சு கொலை பண்ணதுக்கான போதிய எல்லா ஆதாரங்களையும் போலீஸ் கலெக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, பட் மோட்டிவ் ஆஃப் த மர்டர் என்ன? சூரஜ் ஒரு பேங்க் எம்ப்ளாயி. 2018ல தான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டா இருந்த உத்ராவுக்கும் சூரஜ்க்கும் 2 வீட்டோட சம்மதத்தோட மேரேஜ் ஆயிருக்கு. மேரேஜ் டௌரியா உத்ரா வீட்ல இருந்து 100 சவரன் கோல்டு ஜுவல்லரி, 10 lakh கேஷ் அமௌண்ட் அண்ட் ஒரு காரும் கொடுத்திருக்காங்க. ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பொண்ணை கல்யாணம் பண்ண சூரஜ் வெளியே என்னவோ எல்லாருக்கும் ஒரு ஹீரோவா தான் தெரிஞ்சிருக்கான். ஆனா உத்ரா ஃபேமிலி கிட்ட இருந்த பணத்துக்காக தான் சூரஜ் உத்ராவை மேரேஜ் பண்ணியிருக்கான். உத்ராவை கொலை பண்றதுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி தான் சூரஜ் உத்ரா பேர்ல ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியும் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. சோ உத்ராவுக்கு ஆக்சிடென்டல் டெத் நடந்துச்சு அப்படின்னா அந்த பணம் நாமினியா இருக்க சூரஜ்க்கு தான் டைரக்டா வரும். அதோட கல்யாணத்துக்கு வரதட்சணை அப்படிங்கிற பேர்ல கொடுத்த சொத்தையும் அவனே சுருட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். சோ உத்ராவோட கொலைய எப்படி விபத்து மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சூரஜ் பல வழிகள்ல யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு மாட்டின ஐடியா தான் இந்த ஸ்னேக் பைட் மர்டர். சூரஜோட பிளான் படி உத்ராவை கொலை பண்றதுக்கு பண்ண 2 மர்டர் அட்டெம்ப்ட்க்கு முன்னாடியே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டும் நடந்திருக்கு. ஒரு நாள் உத்ரா வீட்டுக்கு வெளியே இருக்க காரிடோர்ல இருந்தப்ப சூரஜ் பாம்பு எடுத்து உத்ரா கிட்ட விட்டுருக்கான். பட் அப்போ அவனோட இன்டென்ஷன் கொலை பண்றது கிடையாது. திடீர்னு ஒரு நாள் விஷப்பாம்பு வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா சந்தேகம் வரும். சோ இந்த மாதிரி விஷப்பாம்பு ஏற்கனவே வந்து போயிருக்கு அப்படிங்கறத அங்க இருக்க எல்லார் மைண்ட்லயும் பதிய வச்சிருக்கான். இப்ப செகண்ட் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு ரொம்பவும் தெளிவா யோசிச்சு பிளான் போட்டு இருக்கான். இப்ப சூரஜோட பிளான் படி உத்ராவை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சூரஜை இதுல இருந்து காப்பாத்துறதுக்காக இன்னும் 3 பேர் அவனோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. சூரஜ் பண்ண கொலைகளுக்கான ஆதாரங்கள் அவனோட சிஸ்டர் அண்ட் பேரண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து அழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உத்ராவோட ஃபர்ஸ்ட் ஸ்னேக் பைட் இன்சிடென்ட் நடந்தப்ப, அதாவது மார்ச் 2ஆம் தேதி உத்ராவோட பேங்க் லாக்கர்ல இருந்து 38 சவரன் நகை எடுக்கப்பட்டிருந்திருக்கு. போலீஸ் விசாரணையில இதை எடுத்தது சூரஜ் தான் அப்படிங்கிறதும், அப்படி எடுத்த நகைய சூரஜ் அவனோட அப்பா சுரேந்தர் கிட்ட கொடுத்திருக்கான். அவரும் அந்த நகையை எல்லாம் பக்கத்துல இருந்த ஒரு ரப்பர் பிளான்டேஷன்ல மண்ணுக்கு அடியில புதைச்சு வச்சிருந்திருக்காரு. அதை ரெக்கவர் பண்ண போலீஸும் எல்லா நகைகளையும் உத்ராவோட ஃபேமிலி கிட்ட கொடுத்திருக்காங்க. பட் இன்னும் பல சவர நகைகள் கைக்கு வராம மிஸ் ஆகியிருக்கு. இதுக்காக சுரேந்திரனையும் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிற குற்றத்துக்கு
கீழே சூரஜோட அம்மா ரேணுகா அண்ட் சிஸ்டர் சூர்யாவை போலீஸ் 2020 ஆகஸ்ட்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூரஜ் அவன் பண்ண எல்லா தப்பையும் 2020 ஆகஸ்ட் 12 அன்னைக்கு பப்ளிக் கன்ஃபெஷனும் கொடுத்திருக்காங்க. கேரளா போலீஸோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உத்ராவோட கொலை கேஸ்ல பிரைமரிலி அக்யூஸ்டா சூரஜ் குமாரையும் பாம்ப சூரஜ் கிட்ட வித்த சுரேஷ் குமாரையும் செகண்ட் அக்யூஸ்டா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுக்கான எல்லா சார்ஜ் ஷீட்டையும் ரெடி பண்ணி ஆகஸ்ட் 26 இந்த கேஸோட ட்ரையல் கொல்லம் செஷன் கோர்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேஸை விசாரிச்ச செஷன் கோர்ட் ஜட்ஜ் மனோஜ் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ் அப்படின்னு சொல்லி இருக்காரு. பொதுவா இந்தியாவுல கேபிட்டல் பனிஷ்மெண்டான தூக்கு தண்டனைய இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கோட்பாட்டுக்கு கீழே வர ப்ரூட்டல் கேசஸ்க்கு தான் கொடுப்பாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சாட்சிகளும் சயின்டிபிக் எவிடன்ஸா தான் இருந்திருக்கு. இன்க்ளூடிங் சூரஜ் மொபைல்ல இருந்து எடுத்த டிஜிட்டல் எவிடன்ஸ், ஸ்னேக் கார்கஸோட டிஎன்ஏ ரிப்போர்ட், விக்டிமோட விசேரா டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு எல்லா எவிடன்ஸும் உத்ராவோட மரணம் கொலைதான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்கு. போலீஸ் விட்னஸை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணது சூரஜ் குமாரை மட்டும்தான். அவனும் அப்ரூவரா மாறி சூரஜ்க்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்கான். சூரஜ் டிசபிள் வைஃபோட வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும், பாம்பு கடிச்சு என் மனைவி இறந்தா மக்கள் அதை நாகதோஷம் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருவாங்க, சோ நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு குமார் கிட்ட சொன்னதா அவன் கோர்ட்ல சொல்லியிருக்கான். இந்த கேஸோட எல்லா ட்ரையலும் 2020 டிசம்பர் 1 அன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. கடைசியா 2021 அக்டோபர் 13ஆம் தேதி இந்த கேஸோட வேர்டிக்ட் வந்துச்சு. அதுபடி சூரஜ்க்கு 17 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டும் டபுள் லைஃப் சென்டென்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட 5 lakhs பெனால்ட்டியும் கொடுத்திருக்காங்க. சூரஜ் உத்ராவை கொலை பண்றதுக்கு பாம்பு மாதிரியான நேச்சுரல் வெப்பனை யூஸ் பண்ணி இருக்கிறது இந்த கேஸை கிரிமினாலஜி சிலபஸ்லயே ஒரு மேஜர் ரெஃபரன்ஸ் பாயிண்டா மாறி இருக்கு. நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல பல கிரைம் ஸ்டோரிஸை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே இணைஞ்சிடுங்க.